ஜெகநாதன் திரும்ப கண்டிப்பா வரமாட்டான். அதுக்கான வேலையை நான் பண்ணிட்டேன். அடுத்த இலக்கு பார்வதியோட குழந்தை மட்டும்தான். இந்த குழந்தை நம்ம குடும்பத்துல வளர்ந்தா ஷெனாய் குடும்பத்துக்கே அசிங்கம். இந்த குழந்தை உயிரோடவே இருக்கக்கூடாது. அம்பாட்டு ஷேனாய் விட்டு பொண்ணுங்கன்னு தெரிஞ்சுமே எங்க மேல கலர் அடிச்ச உன்னை சும்மா விட சொல்றியா? உங்க 2 பேரையும் ஃபைனல் எக்ஸாம் எழுத நான் விட மாட்டேன். அதுதான் என்னோட முடிவு. யூ மே கோ. என்னோட பிளவுஸ் என்னடி இது? என் புது பிளவுஸ் இப்படி பண்ணி வச்சிருக்க. தோசை தீஞ்சிடுச்சா? நீ வேணும்னே தான் இந்த மாதிரி பண்ணிருக்க. ஏய், நீ பால் வியாபாரம் பண்ணி கொஞ்சமா பணம் கொண்டு வரேன்னு திமிர்ல ஆடாத. உன்னை வளர்க்கறதே நாங்க தான். எவ்வளவு நேரம் தான் அதை எண்ணிக்கிட்டே இருப்ப? ஒழுங்கா வழிய விடுங்க. விடுறோம். எங்களையும் கொஞ்சம் கவனிச்சுட்டு போ பால்காரி. ஆமா, உங்களெல்லாம் அப்படியே கவனிச்சிட்டாலும் போங்கடா. ஏய், அப்படி போனா எப்படி பால்காரி? கையேடுறா. யாருடி நீ? சாதாரண பால்காரி தானே. ஆனா உன் கையும் நல்லா பால்கோவா மாதிரி இருக்கு. இந்த கை பால் வியாபாரம் மட்டும் பண்ணாது, உன்ன மாதிரி ஆளுங்களை அடிச்சு துவைக்கும். இது சாஃப்டா ரஃபா இரும்பான்லாம் இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே. ஏய், அடி என்ன அடிச்சுட்டு அசால்ட்டா போயிடலாம் பாக்குறியா? என்ன அடிச்ச இந்த கையாலேயே என்ன தொட வைக்கிறேன் பாக்குறியா? தொட்ரி, தொடு. போடா, நீ நினைக்கிற பொண்ணு இல்லனா? ஏய், நான் டோட்டலா வேற மாதிரி. தொட்ரி, தொடு, தொட்ரி. சும்மா ஒரு வாட்டி தொட்டுட்டு போயிட்டே இரு. விடுறா, கையேடுறா. நீ யாரா கேக்குறதுக்கு? டேய், டேய், நான் யாருன்னு இப்ப புரியுதாடா? புரியலனா தெளிவா புரிய வைக்கிறேன். இனிமே மேல கை பட்டுச்சு, கைய வெட்டிடுவேன். சொல்றது நான்டா, ரகுராம். புரியுதா? ஓடுங்கடா. ஓடா. ஏய், ஓடா. என்னடா எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்க? போங்கடா. ஏய், பால் விக்கிறதுக்கு வண்டி மட்டும் போதாது, கூட கத்தியம் வேணும். இல்லனா அந்த பொறுக்கிங்க இப்படிதான் பண்ணுவானுங்க. முதல்ல கிளம்பு. வயசு பொண்ண பால் விக்க திருவா அனுப்பிட்டு அவ காசுல உக்காந்து சாப்பிடுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? இதுல அவளை பார்த்து கவலைப்படுறதும் இல்ல. உங்களுக்கு தான் வேற 2 பசங்க இருக்காங்களே. ஏண்டி, பாலை விற்க போனா பாலை மட்டும் வித்துட்டு வரணும். தெருவுல கண்ட பொறுக்கிங்க கிட்ட எல்லாம் எதுக்கு நீ வம்பு வச்சுக்கிற?
நான் யார்கிட்டயும் வம்புக்கு போல. அவங்க தான் சண்டைக்கு வந்தாங்க. அதுக்காக நீ ஆம்பளைங்களையே அடிப்பியா என்ன? டேய் ரகு, நீ அவங்கள அடிச்சது மட்டும் போதாதுடா, அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள வெட்டி இருக்கணும். நீலாம் என் மருமகன்னு சொல்லிக்காதடா. நீ அவங்கள வெட்டுறா, என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன். அப்போ அப்புறம் எவனாவது வந்து உங்க கைய காலை உடைக்கணும், அதுக்கப்புறம் நான் தான் திண்டாடணும். உங்களோட இந்த உருப்படாத குடிப்பழக்கத்தினாலதான் ரயில்வேல உங்களுக்கு இருந்த வேலை போச்சு. இப்போ இனி ரவுடிசம் பண்ண போறேன்னு சொல்றீங்களா? ஏய் சுமதி, ரோட்ல வர்றவன் போறவன் மேல கை வச்சா நாம அதை பாத்துக்கிட்டு இருக்கணுமா? ஏங்க, இந்த விஷயத்துல நீங்க தேவையில்லாம தலையிட்டா அவ்வளவுதான். தேவையில்லாம அவனுங்களை எதுக்குங்க திட்டணும்? இவளை தாங்க திட்டணும். சின்னம்மா, நான் எதுவுமே பண்ணல. நீ பேசாதடி, எல்லாம் எனக்கு புரியுதுடி. இனி இந்த விஷயத்த சொல்லி பால் வியாபாரத்தை நிறுத்திட்டு இந்த வீட்டையே நீ பட்னி போடலான்னு பாக்குறாதானே? தேவையில்லாம அவளை திட்டாதீங்க அத்தை. உங்களுக்கு வீணான ஒரு மக இருக்கால, ஒருவேளை வீணாக்கு இப்படி நடந்துச்சுன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? இவ உங்க பொண்ணு இல்லைல்ல, அவ அனாதை தானே. இருக்கிறதுக்கு ஒரு வீடும் வீட்டுல சொந்தக்காரங்க 4 பேர் இருந்தாலும் உண்மையிலே யாருமே இல்லாதவதான் இந்த இந்து. இந்து சம்பாதிக்கிற பணம் உங்களுக்கு வேணும், ஆனா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு உங்களுக்கு என்னமே இல்ல. உங்க நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியும். ஏய் ரகு, மாமா, தேவையில்லாம வார்த்தையை புடுங்காதீங்க. அவ காசுலயே வாழ்க்கை பூரா சாப்பிடலான்னு நீங்க 2 பேரும் நினைக்காதீங்க. ஏய், எங்க வீட்டு விஷயத்துல நீ தலையிடாத. உங்க வீட்டு விஷயத்துல எவன் தலையிடுவான்? ஆனா இந்த விஷயத்துல அப்படி கிடையாது, நான் தலையிடுவேன். அவ எனக்காக பிறந்தவ, உங்க யாருக்கும் தேவையில்லாதவ எனக்கு தேவை. ஏண்டா, நீ அவளை கட்டிக்க போறியா என்ன? எப்படி நடக்கும் பாரு. டேய் ரகு, இந்த விஷயத்தை பத்தி நாம அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம்லாம் பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. இப்பவே நான் சொல்றேன், அவளை எந்த நம்பிக்கையிலங்க இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? டேய், தினமும் அடி தடி வெட்டு குத்துன்னு ஜெயிலா ஏறி இறங்குற உன்னோட வாழ்க்கைக்கு எதுடா கேரண்டி? நீ எப்படிடா அவளை பாத்துக்குவ? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்படியெல்லாம் நீ ஒண்ணு பார்க்க வேணாம். அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி தருவோன்னு நீ கனவுல கூட நினைக்காத. வெளியில போட முதல்ல. நீங்க இப்படிதான் சொல்வீங்க, ஏன்னா இந்த வீட்டுல அடுப்பு எரியறதே இந்து இருக்கிறதுனாலதான். அத்த, இதுக்கு மேல இந்துவெல்லாம் கஷ்டப்படுத்த கூடாது. எல்லாத்தையும் நிப்பாட்டிக்கோங்க. இந்துவை நான் தான் கல்யாணம் பண்ணுவேன். மாமா, என்னை விட்டு இந்துக்கு வேற யாராவது கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு நினைச்சீங்க, அது நடக்காது. என் குணம் உங்களுக்கு தெரியும்ல. இந்துவை கட்டிக்கிறேன்னு எவ வந்தாலும் அவனை நான் வெட்டுவேன். இந்தாங்கம்மா, இந்த மாத்திரையை போட்டுக்குங்க. வயசாக வயசாக மாத்திரையோட எண்ணிக்கைங்க என்னவோ அதிகமாயிட்டே போகுது. ஒவ்வொரு மாத்திரையும் ஒவ்வொரு நோய்க்கானது, சாப்பிட்டு தானே ஆகணும். அம்மாக்கு மாத்திரை கொடுத்துட்டீங்கன்னா நீங்க கிளம்புங்க. சரிங்கம்மா. நீங்க எல்லாரும் என்கிட்ட ஏதோ பேசணும்னு நினைக்கிறீங்க போல இருக்கு. ஆமா அத்தை, பேசணும். அப்படி என்னம்மா பேசணும்? என்ன விஸ்வநாதா? அது அம்மா, அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் நான் சொல்றேன். அருணுக்கும் அபிக்கும் ஆனந்துக்கும் மாதுரிக்கும் கல்யாணம் பண்ணலான்னு நாம ஏற்கனவே பேசி வச்சிருந்தோம்ல, அது விஷயமா தான் நாம பேச வந்தோம். அதை இனியும் ரொம்ப நாள் தள்ளி வைக்க வேண்டாம் தான் எல்லாரும் சொல்றாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம்தான்.
அபிராமியும் மாதுரியும் படிச்சு முடிச்சிட்டாங்கல்ல, இனிமே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். அதுலயும் அபிராமிக்கு. சரி, இனி தாமதிக்க வேண்டாம், கல்யாணத்தை பண்ணிடலாம். ஆனா அத்தை, கல்யாணம் பண்றதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? அது அவ்வளவு பெரிய சிக்கல் இல்ல, நீங்க மனசு வச்சா அது முடிஞ்சிரும். என்ன அது? நான் மனசு வச்சா அது எப்படி நிறைவேறும்? இல்லத்த, அது ஷேனாய் குடும்பத்தோட எல்லா சொத்துக்கும் ஒரே வாரிசு பார்வதி தானே? ஆமா, அதுக்கு என்ன? இப்போ பார்வதியோட பவர் ஆஃப் அத்தானில தானே சுபத்ராவும் மச்சானும் இந்த பிசினஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா, ஆனா பார்வதி எதுலயும் தலையிடுறது இல்லையே. எல்லாத்தையும் நீங்க தானே பாக்குறீங்க. வழக்கம் போல எல்லாம் நல்லபடியா தானே போய்கிட்டு இருக்கு. அப்புறம் என்ன? ஆனா இனிமே அதுல ஒரு சின்ன மாற்றம் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன மாற்றம்? இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா பார்வதி கிட்ட இருந்து சொத்து உரிமைய மாத்தி வாங்கணும். என்னது? சொத்து உரிமைய பார்வதி கிட்ட இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமா? அது எப்படி முடியும்? இந்த குடும்பத்து பாரம்பரிய சொத்துக்களோட சட்ட திட்டங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த குடும்பத்தோட சொத்து சட்டம்லாம் தெரியுங்கிறதுனால தான் சொல்றோம். இந்த குடும்பத்தோட சொத்து சட்டப்படி பொண்ணுங்களுக்கு மட்டும்தானே வாரிசு உரிமை. மாப்பிள்ளைங்கெல்லாம் சும்மா டம்மி பேசுங்க. அப்படி பார்த்தா பார்வதி மட்டும்தான் இப்ப ஒரே வாரிசு. ஆனா பார்வதிக்கு அதுக்கு ஒரு வாரிசு வேணும்ல. அந்த வாரிசு பார்வதியோட மகதான். பார்வதியோட மக மட்டும்தான் ஷேனாய் குரூப்போட சொத்துக்கு எல்லாம் வாரிசு. அது அம்மா, நம்ம பார்வதி கல்யாணம் பண்ணல, அவளுக்கு குழந்தைகளும் இல்லை. கல்யாணம் பண்ணிக்காமலே பார்வதியோட குழந்தைக்கு என்ன கதியாச்சுன்னு தெரியும்ல. செத்து போன குழந்தைய பத்தி இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? ஆமா, பார்வதியோட காலத்துக்கு அப்புறம் இந்த சொத்துக்கெல்லாம் ஒரு வாரிசு வேண்டாமா? இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? பார்வதிக்கு குழந்தை இல்லாததுனால வேற ஒரு குழந்தைய தத்தெடுக்கணும். தத்தெடுக்கிறதா? யாரோட மகளை? வேற யாரோட மகளும் இல்ல, எனக்கும் இது நிக்கிறாள ராதிகாவுக்கும் பிறந்த எங்க அபிராமி தான். விஸ்வநாதா, என்னப்பா இது? அது அம்மா, ஆலோசனை பண்றப்போ இவங்க சொல்றது சரின்னு தான் படுது. அதுதான் சரியா? அபிராமிய பார்வதியோட பொண்ணா தத்தெடுத்தா என்னத்த பிரச்சனை? எங்க மகன் அருண் தானே அபிராமிய கட்டிக்க போறான். வாரிசு உரிமையும் மொத்த சொத்தும் இங்க தானே இருக்க போகுது. எங்க மக பார்வதிய அபிராமி தத்து மகளா ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நாம ஏற்கனவே பேசி வச்சிருக்கிறபடி 2 கல்யாணமும் நடக்கும். பிரபாகரா, ஆமா, நீங்க கத்துறதுனால எதுவும் தீர போறதில்ல. இந்த விஷயத்த பத்தி நீங்க பார்வதி கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவை சொல்லுங்க. என்ன ஆனாலும் கடைசியில அந்த முடிவு எங்களுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கணும். அம்மா, அது அம்மா மனசு வச்சா பார்வதி சம்மதிப்பா. இது இப்போ இந்த குடும்பத்துக்கு தேவையானது தானே. அம்மா, நீ சொல்லி அவளை சம்மதிக்க வைக்கணும். டேய், என்னால அவகிட்ட சொல்லதான் முடியும். அது போதுமா? முடிவு எடுக்க வேண்டியது பார்வதி தான். அம்மா, சொன்ன மாதிரி பார்வதி எங்கம்மா? ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, லக்ஷ்மி நாராயணா, கோபாலா கோவிந்தா, தாயே மகாலட்சுமி, எல்லாரையும் காப்பாத்த. பார்வதியோட மகள் மரண நட்சத்திரம் மகம், பூஜை பண்ணியாச்சுமா. அம்மா தாயே, என் குழந்தையோட ஆத்மாக்கு சாந்தி கிடைக்கணும். இந்துலேகா ஜென்ம நட்சத்திரம் மகம், அர்ச்சனை பண்ணியாச்சுமா.
கர்ப்பையை கழட்டி இலையில வச்சுட்டு அம்மாவை மனசுல நினைச்சுட்டு 3 தடவை தண்ணி ஊத்துமா. அதை எடுத்து தலையில வச்சுட்டு அப்படியே தண்ணியில கரைச்சுட்டு வந்துருமா. அம்மாவுக்கு ஆத்மா சாந்தி கிடைக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கோமா. போமா. இந்துலேகாவாமா? ஆமா. மகர ராசி இல்ல? ஆமா. ஏன் கேக்குறீங்க? அதுவா, நான் சும்மா கேட்டேம்மா. நீ அர்ச்சனைக்கு பேர் கொடுக்கும்போது கேட்டேன். என் மகளோட மரண ராசி தான் உன்னோட ஜென்ம ராசி. அதனாலதான் நான் கேட்டேன். என் பொண்ணோட பேரு சொல்லி நான் வேண்டிக்கலான்னு வந்தேன். ஆமா, நீ யாருக்காகமா திதி கொடுத்த? என் அம்மாக்கு. அம்மா? அம்மா ரயில்வேல கான்ட்ராக்ட் வேலை பார்த்தாங்க. என் சின்ன வயசுல அம்மா ட்ரெயின் இடிச்சு இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா வருஷமும் இதே நாள் இங்க வந்து திதி கொடுப்பேன். எல்லா வருஷமும் இதே நாள் நானும் வருவேம்மா. ஆனா நாம இதுவரை சந்திச்சதே இல்லை. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். உங்களோட மக எப்படிமா இறந்து போனா? பிறந்தப்பவே அவ இறந்துட்டா. 22 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப என்னோட பொண்ணு உயிரோட இருந்திருந்தா ஓ வயசுதான் இருந்திருக்கோம். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வருஷம் நான் இந்த இடத்துக்கு வந்துருவேன். என் குழந்தையோட ஆத்மாக்கு சாந்தி கிடைக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதுக்காக வருவேன். நான் கேட்டது உங்களுக்கு கஷ்டமாயிடுச்சா? ஏன் பொண்ணு இறந்த அதே ராசியில பிறந்திருக்க. அதான் உன்னை பார்த்ததும் உன்கிட்ட பேசணும்னு தோணுச்சு. சரிம்மா, நான் கிளம்புறேன். அடுத்த தடவை வரும்போது திரும்பவும் பார்க்கலாம்.
யாரா இருக்கும்? இதுவரை நான் பார்த்ததே இல்லை. ஆனா எங்கேயோ அவங்கள பார்த்த மாதிரியே தோணுது. நம்ம எங்க பார்த்திருப்போம்? நான் வரேன். இப்ப கொஞ்ச நாளாவே உங்க 2 பேருக்கும் அதிகமா தான் பசிக்குது. சாப்பாடு மட்டும் நல்லா உள்ள போகுது, ஆனா பால் குறைஞ்சிடுச்சு. இன்னைக்கும் 2 லிட்டர் கம்மி தான். சாப்பிடு. ஏய் சுந்தரி, சாப்பிடுறீ. அப்புறம் நல்லா பால் கறக்கணும். எனக்கு ஏகப்பட்ட செலவு இருக்கு. அது சரி, புல்லு வேணும் தானே இவ்வளவு நேரம் கத்தன, இப்ப வேணாமா? சாப்பிடு. ஓடி சொல்றல. அங்க போயா, போய் அவகிட்ட கேளு போ. அடவிட்ட கேளுங்க. சுந்தரி, சாப்பிடுறீ, சாப்பிடு. பேசியா, கேளியா? ஏய், நாளையில இருந்து நல்லா பால் கறக்கணும், சரியா? இந்துமா, என்னப்பா? பசுவெல்லாம் இப்போ ரொம்ப கம்மியா தான் பால் கறக்குதோ? பரவாயில்ல, புண்ணாக்கும் பருத்தியும் நிறைய போட்டா நல்லா கறக்கும். எவ்வளவுதாம்மா கிடைக்க போகுது? அத வச்சு எல்லா செலவையும் பார்க்க முடியுமா? இப்போ இத வச்சுதானே சின்னம்மா வீட்டு செலவெல்லாம் பாக்குறோம். என்ன திடீர்னு சந்தேகம்? இனிமே செலவெல்லாம் அதிகமாக போதுல்ல. மீனா மெடிசன் படிக்கணும்னு ஆசைப்படுறா. சின்னவன ஏதாவது ஒரு நல்ல ஸ்கூலா பார்த்து +1 சேர்க்கணும். அதுக்கு என்ன, சேர்த்துடலாம். அதுக்கெல்லாம் ஏகப்பட்ட பணம் தேவைப்படுமாமா? மாசம் மாசம் முள்ளங்கி பத்த மாதிரி பணத்தை எண்ணி கொடுக்கணுமா? நான் வேணா என்னோட படிப்பை நிறுத்திக்கிறேன். நீ படி, இல்லனா படிக்காம போ. அதெல்லாம் இங்க மேட்டரே கிடையாது. பின்ன என்ன பிரச்சனை? நாம இந்த பசுவெல்லாம் வித்துடலாமா? பசுவெல்லாம் விக்கணுமா? எதுக்கு? பசுவெல்லாம் வித்துட்டா வீட்டு செலவுக்கு என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு நாங்க ஏற்கனவே பிளான் பண்ணிட்டோம். என்னைக்குமே நீ இப்படி பால்காரியாவே இருந்தா போதுமா? உன் எதிர்காலத்துக்காக தான் இந்த பசுவை எல்லாம் விற்கவே போறோம். ஏன் எதிர்காலமா? எனக்கு ஒன்னும் புரியலையே. உன்னை கல்ஃபுக்கு அனுப்பதான் இந்த பசுவை எல்லாம் விற்க போறோம். கல்ஃபுக்கா? ஒரு வீட்டு வேலைக்காரிக்கான விசா வந்திருக்கு. மாசம் 40,000 ரூபாய் சம்பளம் கிடைக்குமா? நீ மட்டும் கல்ஃபுக்கு போனன்னு வை, இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கும், நாங்களும் நல்லா இருப்போம். பசங்களோட படிப்புக்கும் எந்த தடையும் இருக்காது. மீனாவை ஒரு டாக்டர் ஆக்கணுங்கிற ஆசை உனக்கு இருக்குல்ல? அப்பா, 30 வயசு தாண்டினா மட்டும்தான் வெளிநாட்டுக்கு ஹவுஸ்மேட் வேலைக்கு போக முடியும். அப்புறம் எப்படி 22 வயசுல என்னால முடியும்? வயசெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லம்மா. விசாவை கொண்டு வர ஆளு எவன் காலனா விழுந்து உன்னை எப்படியாவது கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. நீ போக ரெடியா இருக்கிறியா இல்லையா அத சொல்லு. சித்தி, நான் யோசிக்கணும். இப்ப உங்களுக்கு புரியுதா? இவ போக மாட்டாங்க. இவ வெளிநாடு போயிட்டானா வீணாவும் வீணுவும் நல்லாயிடுவாங்களேன்ற பொறாமை இவளுக்கு. சித்தி, உனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா போ. இவன் உருப்பட. இந்த நீ நல்ல யோசனை பண்ணி பாருமா. இந்த பசுவை வைக்கிறது என்ன கஷ்டமா? நான் பாத்துக்கிறேன். Yes. It is a story written by Artan Shikov and it is the life beyond. Yeah. அக்கா, வெளிநாட்டுக்கு போற விஷயம் என்னாச்சுக்கா? அப்பாவோட ஃபோன் எனக்கு வேலைக்கே ஆகாது. நீ வெளிநாட்டுக்கு போனா கம்ப்யூட்டர் டேப்லாம் வாங்குவேன். நீங்க எப்பக்கா வெளிநாடு போவீங்க? நீங்க வெளிநாட்டுக்கு போனாதான் என்னால மெடிசனுக்கு படிக்க முடியும். இல்லைன்னா எல்லாத்தையும் மறந்துட வேண்டியதுதான். எதையும் மறக்க வேணாமா? நீ மெடிசனுக்கு படிக்கணும், பெரிய டாக்டர் ஆகணும். நீ படிச்சு பெரிய இன்ஜினியர் ஆகணும். அதுதான் இந்த அக்காவோட ஆசை. அப்படின்னா நீங்க வெளிநாட்டுக்கு போவீங்கல்ல? உங்களுக்காக உங்க அக்கா எந்த வேலைக்கு வேணா போவா. நான் இப்படி கஷ்டப்படுறதே உங்க 2 பேருக்காக மட்டும் தானே.
அப்போ அந்த பசுவெல்லாம் வித்துடலாம்ல? ஏங்க இங்க பாருங்க, ஒரு விஷயம் எல்லாருக்காகவும் தான் சொல்றேன். இந்து கல்ஃபுக்கு போற விஷயம் ரகுக்கு தெரியக்கூடாது. அவனுக்கு தெரிஞ்சா எல்லாத்தையும் சொதப்பிடுவான். இந்த குடும்பம் நல்லாகிறதுக்கு அவன் விடவே மாட்டான். மாடுகள் எல்லாம் விற்க வேணாம்ப்பா, அப்புறம் அக்கா ரொம்ப வருத்தப்படுவாங்க. பசுவெல்லாம் விற்காம வேற என்ன பண்றது? நீ முதல்ல உள்ள போடி. நின்னுடுச்சா? அடிக்கடி இப்படித்தான் ரிப்பேர் ஆயிடுது. நீங்க இங்கதான் இருக்கீங்களா அத்தை? நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு அது மக்கார் பண்ணுது. இத சரி பண்ணி கொடுன்னு விஸ்வநாதன் கிட்ட எத்தனை தடவை சொல்றது? இதெல்லாம் மியூசியத்துல விக்கிற பொருளாயிடுச்சு. இப்ப பாட்டு கேட்கறதுக்கு எவ்வளவு வழி இருக்கு. போன்லயே கேட்கலாமே. ஏமா, இதுல பாட்டு கேட்கிற சுகம் வேற எதுலயும் கிடைக்காது. ஆமா, என்ன ரெண்டு பேரும் என்ன தேடி வந்திருக்கீங்க? பார்வதி வந்துட்டா. அதுக்கு என்ன? நாங்க சொன்னது எல்லாத்தையும் நீங்க மறந்துட்டீங்களா அத்தை? அபிராமியை பத்தி பார்வதி கிட்ட பேச வேண்டாமா? இங்க பாருங்க அத்தை, இந்த விஷயத்தை பத்தி நீங்க தான் பேசணும். இங்க பாருங்க, நீங்க பார்வதி கிட்ட பேசி அவளுக்கு புரிய வைங்க. நீங்க சொன்னா மட்டும்தான் அவ கேப்பா. என்ன அவகிட்ட என்ன சொல்ற? என்ன சொல்லணும்னு நாம தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசி முடிவு பண்ணமே. நீங்க பார்வதி கிட்ட பேசி முடிவு பண்ணாதான் இந்த ரெண்டு கல்யாணமும் நடக்கும். இல்லனா எதுவும் நடக்காது. அத சொல்றதுக்கு நீ யாரு? உனக்கு என்ன உரிமை இருக்கு? அம்பாயி ஷேனாய் குடும்பத்துல பசங்களுக்கு கல்யாணம் பண்ணணுமா வேணாமான்னு ஷேனாய் குடும்பம் தான் முடிவு பண்ணணும். நீ அத பத்தி எதுவும் பேசாத. ஏன் அத்தை இவளை நீங்க திட்டுறீங்க? என் மக கிட்ட பேசுங்கன்னு கட்டாயப்படுத்த இவ யாரு? இப்ப எனக்கு பேச விருப்பம் இல்ல. அத்தை, இப்போ இந்த விஷயம் நம்ம வீட்டுக்கு அவசியம். சுபத்ரா, அபிராமிய பார்வதி வளர்ப்பு புள்ளையா ஏத்துக்கணும்னு நீங்க சொல்றீங்க. ஆனா பார்வதியோட மனச பத்தி நீங்க யாருமே கவலைப்படல. அவகிட்ட இத பத்தி நான் எப்படி சொல்லுவேன்? இன்னைக்கு என்ன நாள்னு உங்களுக்கு தெரியாதா? பார்வதியோட மக இறந்த நாள். எல்லா சொத்துக்கும் ஒரே வாரிசான அந்த குழந்தைய நினைச்சு வருத்தப்படுற பார்வதி கிட்ட போய் ஓ மகளை மறந்துட்டு இன்னொரு மகளை நீ தத்தெடுத்துக்கணும்னு நான் எப்படி அவகிட்ட சொல்லுவேன்? நானும் ஒரு அம்மா தானே சுபத்ரா. நீங்க என்ன அத்தை பேசுறீங்க? அருணும் அபியும் ஆனந்தும் மாதிரியும் ஒருத்தர் விரும்புறாங்க. அவங்க 4 பேரோட வாழ்க்கையையும் நீங்க நாசமாக்கணும்னு விரும்புறீங்களா? அப்படின்னா நீங்க பார்வதி கிட்ட பேச வேண்டாம் அத்தை. என் பேரன் பேத்திங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் விருப்பப்படுறாங்கன்னா அவங்க நல்லா வாழணும்னு தானே நானும் ஆசைப்படுவேன். பார்வதி கிட்ட நான் பேசாததுனால குழந்தைங்களோட வாழ்க்கை வீணாயிடக்கூடாது. நான் பேசுறேன். ஆனா என்னால அவளை கட்டாயப்படுத்த முடியாது. அப்போ 2 பேரும் சேர்ந்து அவளை கலாட்டா பண்ணி ஒரு வழியா கோர்ஸையே முடிச்சிட்டீங்க. உங்களை எக்ஸாம்ல ஃபெயில் பண்ணிட்டா? பண்ணுவாங்க. அப்புறம் நாங்க யாருன்னு காட்டுவோம்ல. எங்களை ஃபெயில் ஆக்குனா அந்த காலேஜே உண்டில்லாம பண்ணிடுவோம்னு அம்மா சொல்லிருக்காங்க. நீ இவ கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் நீயும் ஆளே மாறிட்டியே. எனக்கு என்னமோ நீங்க தான் மாறிட்ட மாதிரி தோணுது. மாதிரி கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாரு.
பார்வதி அம்மாவோட கிளாமர் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குல்ல? உங்களோட கிளாமர் அதிகமாக்க நாங்க ஒரு பொருள் கொண்டு வந்திருக்கோம். அது என்னது? இதுதான் அந்த பொருள். நாங்க ஸ்டடி டூருக்கு போனோம்ல, அப்போ ஒரு ஹிமாலயன் சன்னியாசி கிட்ட இருந்து இதை நாங்க வாங்கினோம். இந்தாங்க. எவ்வளோ அழகா இருக்கு. இப்ப பார்வதி அம்மாவை பார்க்கும்போது சாட்சாத் பார்வதி அம்மாவை போல இருக்கு. சும்மா கிண்டல் பண்ண. ஐயோ, நாங்க உண்மையதான் சொல்றோம். அத்தை, நீங்க இவ்வளவு அழகா இருந்தோம் எதுக்கு இத்தனை வருஷமா கல்யாணமே பண்ணல? ஏன் அத்தை எதுவுமே சொல்ல மாட்டீங்க? எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? இவங்க காலேஜ்ல நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னாச்சுமா? ஏன் உங்களோட முகம் ஒரு மாதிரியா இருக்கு? ஒன்னும் இல்லம்மா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம். என்ன விஷயமா? எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட பேசுறதுக்காக எதுக்கு தயங்குறீங்க? அது இல்லம்மா, நான் அதை உங்ககிட்ட எப்படி சொல்றது? சுபத்ரா, இத பத்தி நம்ம அப்புறமா பேசலாம். என்னம்மா? சுபத்ரா அண்ணி, ராதிகா, என்ன பிரச்சனை? சுபத்ரா, நீயே பார்வதி கிட்ட சொல்லிடு, அதுதான் நல்லது. நாங்க இங்க இருக்கிறதுனால தானே உங்களால எதுவும் பேச முடியல. அப்படின்னா நாங்க கிளம்பிடுறோம். நீங்க இங்கேயே இருக்கலாம். நாங்க பேசுறத கேளுங்க. நானே சொல்றேன். பார்வதி, நான் சொல்ல போறத கொஞ்சம் கவனமா கேளு. இந்த வீட்டோட நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். நம்ம குடும்பத்தோட சொத்து உரிமைப்படி ஒரே வாரிசு நீதானே. உனக்கு அப்புறமா எல்லா சொத்தும் உன்னோட மகளுக்கு தான். ஆனா உனக்கு தான் மக இல்லையே. அதனால நீ இந்த வீட்ல இருந்து ஒரு பொண்ணை தத்தெடுத்தே ஆகணும். அதுக்காக நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பொண்ணை முடிவு பண்ணி வச்சிருக்கோம். அந்த பொண்ணு யாருன்னா நம்ம பொண்ணு அபிராமி தான். பார்வதி, என்னாச்சுமா? எல்லாம் இந்த அம்மாவுக்கு தெரியும். இப்போ இந்த தத்தெடுக்கிற பேச்சு ஏன் வந்ததுன்னு தானே நீ யோசிக்கிற. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அபிக்கும் அருணுக்கும் ஆனந்துக்கும் மாதுரிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான் தத்தெடுக்க சொல்றோம். எனக்கு புரியுதுமா. இந்த விஷயத்துல உன் கருத்து என்ன பார்வதி? நான் இவளை தத்து எடுக்கலனாலும் இவளும் என்னோட மகதானே. இவளை தத்தெடுக்க உனக்கு சம்மதம் இல்லையா? முதல்ல பசங்களுக்கு பேசி முடிச்ச மாதிரி கல்யாணத்தை பண்ணுங்க. தத்தெடுக்கிறத பத்தி அதுக்கப்புறமா யோசிக்கலாம்.
பிரச்சனை? ஏன் இப்படி பேயறிஞ்ச மாதிரி பாக்குறீங்க? இல்ல ஒண்ணு இல்ல. பழைய கதை ஏதாவது ஞாபகம் வந்துருச்சா? என்ன பழைய விஷயம்? உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? ஆனா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என் குழந்தை எங்க? என் குழந்தைய நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன பண்ணீங்க? என்னோட குழந்தைய நீங்க கொன்னுட்டீங்களா? இல்ல என் குழந்தை இப்ப உயிரோட தான் இருக்காளா? சொல்லுங்கண்ணே. கேக்குறல, சொல்லுங்கண்ணே. என் பொண்ணு எங்க? என் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லுங்க. சொல்ல போறீங்களா இல்லையா? என்னங்க, என்னாச்சு? என்ன ஆச்சுங்க? அது வந்து கனவு கண்டீங்களா? கனவுதான். என்ன கனவு? நம்ம பார்வதி முதல்ல பார்த்த கர்ப்பிணியான பார்வதி தான். அப்புறம் அவளோட சுபாவமே மாறிடுச்சு. குழந்தை என்ன பண்ணீங்கன்னு என்கிட்ட கேட்டா. அவ கேட்டுக்கிட்டு என் கழுத்தை நெரிச்சு பிடிச்சா. இதெல்லாம் ஒரு பெரிய கனவு. சுபத்ரா, அவ குழந்தை கேட்டுட்டு திரும்ப என்கிட்ட வருவாளா? அந்த குழந்தை நேரம் செத்து இருக்குமா? இத்தனை வருஷமா கேட்காத கேள்விய இப்ப எதுக்குங்க கேக்குறீங்க? பார்வதியோட மொத்த சொத்துக்கு வாரிசு அந்த குழந்தை தானே. அபிராமி தத்தெடுக்கிற விஷயத்துல எதுவுமே சொல்லாம பார்வதி தட்டி கழிச்சது அவ குழந்தை சாகல என்ற நம்பிக்கையில தான் நினைக்கிறேன். குழந்தை இறந்து 22 வருஷம் ஆயிடுச்சு. எதையாவது புலம்பிட்டு இருக்காம பேசாம படுத்து தூங்குங்க. சுபத்ரா, எனக்கு ஒரு சந்தேகம். பார்வதி குழந்தை இன்னும் சாகாம இருந்தா? அந்த குழந்தை சாகலனாலும் இந்த ஷெனாய் வீட்டுக்கு மட்டும் வரவே முடியாது. அந்த பொண்ணு எங்கேயாவது உயிரோட இருந்தானா இனிமேலும் அவ உயிரோட இருக்க கூடாது. உங்களுக்கு என்ன வேணும்? வயசு பொண்ணுங்களை ஒழுங்கா ரோட்ல போவிட மாட்டீங்களா? அன்னைக்கு வாங்கினது பத்தாதா? என்னடா முறைச்சு பாக்குற? வழி விடு. வழி விடு. ஏய் பால்காரி, என்ன அடிச்சுட்டு ஜான்சி ராணி மாதிரி சீனா போடுறியா? புடிங்கடா. போடாத நில்லு. போடாத நில்லு. போடாதடி சொல்லிட்டு இருக்கல. பாரு கேக்குறல நானு. ஏய் நில்றி. நில்றினா எங்க கிட்ட? ஏய் ட்ராக்ல எவ்வளவு நேரம் ஓடுறேன்னு பாக்குறேன். புடுறா அவளை. ஏய் டடிடா. வேகமா புடிங்கடா. ஏய் வாங்கடா வேகமா. ஏய் சொல்லிட்டு இருக்கேன் கேளு. ஏய் நிக்கி விடு. இருடி. ஏய் ஏய் ஏய். இவளாலதான் ரகு ஒருத்தனை குத்தி இருக்கான். குத்து வாங்கினவன் காலையில செத்து போயிட்டான். சொல்ல போனா இது கொலை கேஸ். கல்ஃப்ல உனக்கு வீட்டு வேலை செய்ய தேவையான விசா உடனே வந்துடும். நீ பேசாம ஃப்ளைட் ஏறணும். இத்தனை வருஷமா நான் உங்களுக்காக நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன்ல. என்ன இந்த ஊர்ல இருந்து அனுப்பிடாதீங்க.
கல்யாண தேதியை குறிக்க எல்லாரும் சேர்ந்து ஜோசியரை பார்க்க போயிருக்காங்க. அருணோட ஜாதக பிரகாரம் அவன் தாலி கட்டி கல்யாணம் பண்ண போற அந்த பொண்ணுக்கு அல்பாயுசு தான். அபிராமி இறந்துருவா. அருண் ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு தீர்காயுசுன்னு ஜாதகம் சொல்லுது. அவங்க 2 பேருக்கு இடையில காதல் வந்ததுக்கு அப்புறம் கல்யாணத்தை நடத்தாம எப்படி இருக்கிறது? அவங்க மனசு கஷ்டப்படாதா சுபத்ரா? ஐயோ ஜோசியரே, இப்ப நாங்க என்ன கேட்டுட்டு இருக்கோம்? அம்பாட்டி ஷேனா குடும்பத்துல இருந்து இந்துவ பொண்ணு கேக்குறாங்களா? வேற ஏதாவது வழியை கண்டுபிடிச்சு அருணுக்கும் அபிராமிக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் இல்லையா? அதை பண்ணாம அந்த சின்ன பொண்ணோட உயிரை எடுக்க போறாங்களே இவங்க எல்லாரும். இப்ப முக்கியமான சம்பந்தம் அபியோடது கிடையாது, அருணோட சம்மதம் தான் முக்கியம். அருண் அதுக்கு சம்மதிக்கலன்னா? அருண் ஏன் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து அந்த பால்காரி கழுத்துல தாலி கட்டுவான். அப்படி கட்டலனா அவன் என் பையனே கிடையாது.